பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோ உடனே தள்ளிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஒரு நல்லது சொல்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுமையாக தான் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது 4 பேருக்கு நல்லதாக இருக்கும். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுவது, நம்ம காலத்தில் நம்ம வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள் வரும். இக்கட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்லுவோம், இல்லை உறவினர்கிட்ட போய் சொல்லுவோம். அநேகத்தில் போய் சொல்லி நம்ம இக்கட்டில் எப்படா விடுவிப்போன்னு சொல்லி பார்க்கலாம். செய்வோமா செய்ய மாட்டிங்களா? உண்மை தானே அது. வேலை செய்யறதுல ஏதோ ஒரு தப்பு செலுத்துப்போம். எப்படி இதில் நம்ம தப்பிக்க போகிறோம், முதலாளிக்கிட்ட நம்ம எப்படி மாட்டிட்டோம், எப்போ தப்பிக்க போகிறோம் அப்படி நிற்கிறோம். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுகிறார். அதுக்கு தான் வீடியோவை தள்ளிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கன்னு. ஏன்னா என்ன பேசப்போன்னு தெரிஞ்சால் வழிகளை கற்றல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். எப்படி சொன்னால், கர்த்தர் நல்லவர். யார் நினைக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் என்று? உங்கள் மனசில் ஏசப்பா நீ நல்லவருப்பா, நான் கெட்டவன், நான் இக்கிட்டு விடுவிக்கணும்பா அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விடுவிக்கப்படுங்க. நான் கெட்டவனாக இருந்தேன், அக்கிரமக்காரனாக இருந்தேன், அக்கிரமம் என்னப்பட்ட ஒருவனாக நானும் இருந்தேன். ஆனால் என்ன அவர் மாற்றினார். இந்த வார்த்தை மூலியமாக தாங்க, இந்த வசனத்தை கேட்டதுனால தான் நான் தப்பிச்சுக்கிறேன். நீங்களும் தப்பிக்கணும்னு சொன்னால் இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர்னு யார் சொல்கிறீங்களா? இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிற அனைவர்களும் அவர் அறிந்திருக்கிறாராம். பாருங்கள், எல்லாருக்கிட்டும் போய் சொன்னால் ஏகலமாக பேசுகிறாங்க. விக்கெட்டில் மாட்டிக்கின்னு போய் சின்னதக்காரன்னு சொன்னால் சின்னதை ஒரு கிண்டில் பண்ண உனக்கு வேணுண்டான்னுவான். இந்த பிரச்சனை மாட்டிக்கினாரா, அவன் என்ன தேவை ஆடினா தெரியுமா, ஆடட்டும் அப்படின்னு சொல்லுவான். சகோதரிகிட்ட போய் சொன்னாலும் அவங்களாம் பண்ண பெருமை பீத்திக்கினாரு, பாரு எப்படி இருக்கிறார் பற்றி அப்படின்வாங்க. எத்தனையோ பெரிய ஏகலமாக தான் பேசுவாங்க. அவர் ஆண்டவர்களை பார்த்து இவ்வளோ தெளிவாக சொல்ல போகிறேன். நான் நல்லவருப்பா, நீ கெட்டு போன வழியில் போயிட்டியா, நான் உன்னை மாத்திரவா, நீ ஏன் பயப்படுறேன்றாரு. அவர் தான் சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இக்கட்டு நாளில் யார் அவரை கூப்பிட்றீங்களா, நிச்சயமாக அவர் கோட்டையாக வந்து நிற்பார். அரணும் கோட்டையுமாய் விடுவிக்கிறவர். அதான் சொன்ன, அறையும் கோட்டையுமாய் தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறாராம். யாரெல்லாம் இயேசு நோக்கி கூப்பிட்றீங்களோ, என் மகன் ஏதோ கூப்பிட்றா, என் மகன் ஏதோ கூப்பிட்றான், என்னன்னு தெரியல, ஆபத்தில் மாட்டிக்கிறான்னு சொல்லி உடனடியாக வந்து உங்களுக்கு பதில் செய்வார். அவர் தாங்க, அவர் தான் உங்களுக்கு சொல்கிறார். தம்மை நம்புகிற யாவருக்கும் அரணான கோட்டை. அவர் தாங்க அரணான கோட்டை. நம்ம எல்லாருக்கிட்ட சொன்னால் நம்மளை நம்பவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு இப்போ நான் அங்கே போய் தலையாட்டிக்குவாங்க, பின்னாடி போய் அகலமாக பேசுவாங்க. நம்ம இயேசுக்கிட்ட நம்ம இருதயத்தோடு அவர் இருதயத்தோடு பேசுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா? நம்ம நம்பணும். நம்புகிறவர்கள் தான் ஏசப்பா வெளிப்படுவார். நம்புகிறவர்கள் வெளிப்படுவார், அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை கால பண்ணுவார். ஆனால் நான் நம்பலைன்னா அதிசயம் நடக்காது, அற்புதம் நடக்காது. அதான் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்று யார் நம்புறீங்களோ நிச்சயமாக வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. இக்கட்டுலேருந்து விடுவிக்கப்படுங்க, போராட்டத்துலேருந்து ஆசீர்வாதம் பெறுவீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நம்புகிற அனைவருக்கும் நான் அடைக்கலமானவர். அவர் தான். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அநேக வார்த்தையோடு உங்களோடு பேசுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கும். லைக் பண்ணுங்கள், அநேக ஷேர் பண்ணி விடுங்க. ஆமென்.